மாம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எக் பிரியாணி. அதை எப்படி சிம்பிளா குக்கர்ல பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே பண்றதுதான், இருந்தாலும் நான் எப்படி பண்றேங்கிறத பார்க்கலாம். அதுக்குரிய ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ் என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஆனியன், தக்காளி, 4 பச்சை மிளகாய், 3 கீரி வச்சிருக்கேன். அதுக்கு ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வேணும். பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ், இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இது வந்து கடல் பாசி, இது கிராம். இதெல்லாம் வந்து தேவையானது. எவ்வளவு நம்ம ரைஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவை. அதே மாதிரி எக்கு 8 எக்கு போட்டிருக்கோம் எங்களுக்கு 2 டைமுக்கும். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பிரியாணி மசாலா, மல்லி தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள். அதே மாதிரி எக்கு பிரியாணியில வந்து நாங்க எக்கை வெறுமனே வந்து அவிச்சு போட மாட்டோம். அதை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவோம். அதான் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு தேவையான மசாலாஸ் சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள், கரம் மசாலா கொஞ்சோன்னு, தூள் உப்பு, சால்ட், வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து புதினா மல்லி செடியை வந்து ஆஞ்சு வச்சிருக்கேன், அரைச்சு ஊத்துவேன். இது அப்படியே இலையா போட்டா என் பசங்க எடுத்து வச்சிருவாங்க. அதனால அரைச்சுதான் பிரியாணியில ஊற்றுவோம், நல்லா இருக்கும். மேல மட்டும் கொஞ்சோன்னு மட்டும் போடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குக்கர்ல வந்து 1 கிலோவுக்கு மேல பிடிக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சோடையும் என்னென்ன போடுறீங்கிறத பாருங்க. எல்லா ஸ்பைசஸையும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து சோம்பு, அடுப்பை ஃபுல்லா சிம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலும் நெய்யும் ஊத்துனதை நான் மிஸ் பண்ணிக்கிறத கேட்பீங்க. ஆயிலும் நெய்யும் வந்து சமமான அளவு ஊற்றிக்கோங்க. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த எல்லா ஸ்பைசஸையும் அந்த டைம்ல போட்டுருங்க. ரொம்ப கருக விட்டுறாம பொரிஞ்சிடாம அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனையும் பச்சை மிளகாயும். ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா வதங்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்குங்க. இல்லை 2 மணி நேரமா வதக்கினாலும் வதக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி போட்டு போடுங்க. இல்ல தக்காளி போட்டு கூட போடுங்க. ஏன்னா அடியில போய் பிடிக்கும். நம்ம எவ்வளவு கிம்ல வச்சிருந்தாலும் இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து அடியில போய் அது இதாயிரும். அப்ப பிரியாணிலையும் மசாலா போய் டெபாசிட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி கருணு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால பார்த்து இது பண்ணுங்க. நான் சீரக சம்பால தான் எக் பிரியாணி பண்ண போறேன். நாங்க எப்பயுமே வந்து சீரக சம்பால தான் பண்ணுவோம். பாஸ்மதியில வந்து நாங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதிகமா பிரியாணி பண்றது இல்ல. முந்தியெல்லாம் அதுல தான் பண்ணுவேன். ஆனா இதுல பண்ணவும் பசங்களுக்கு பிடிக்கவும் இதுலயே தான் கண்டினியூவா பண்றோம். அதுக்கப்புறம் கூட வால்யூமை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருந்து கொஞ்சம் பார்க்க போறோம். இல்லைன்னா வெங்காயமும் கறியிடக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரவும் நீங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயமா கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம தயிர் வேற ஊற்றுவோம், அது ஈவன் ஆயிரும். நான் லெமன் எல்லாம் புளிஞ்சு விட மாட்டேன் ஃப்ரெண்ட். அது எல்லாமே நல்லாதான் இருக்கும் டேஸ்ட். புளிஞ்சு விட்டாலும் நல்லாதான் இருக்கும். நாங்க எங்களுக்கு இதுவே போதுமானது, அதனால வந்து இதுவே போதும்ட்டு நாங்க எக்ஸ்ட்ரா அது ஊற்ற மாட்டோம். இது பாருங்க. தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி லைட்டா கொஞ்சம் இதான உடனே இஞ்சி போட்டு பேஸ்டே போட்டுக்கலாம். அப்பயே வந்து மஞ்சள் தூளையும் போட்டுக்கோங்க. ஈவன் அது வந்து நல்லா வேகமா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதே போடலாம், போட்டா கொஞ்சம் நல்லா இதாயிரும். கட் பண்றாங்க இப்ப உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டா நம்ம எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. கடைசியில ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்புடைய அளவு கொஞ்சம் கூடையும் மசாலாவுடைய அளவு கொஞ்சம் குறைப்பாவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா பிரியாணிக்கு வந்து ஈவன் ஆயிரும். கொஞ்சம் கம்மியாக சரி பண்ணிக்கோங்க, சரி பண்ணி போட்டுக்கோங்க. வந்து மஞ்சள் தூளையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, போதும். நான் வந்து 4 உலக்கு, அது வந்து 100 கிராம் தான் பிடிக்கும். அப்ப 450 கிராம் அரிசி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் கட் பண்ணிருக்கேன். நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே ரெடி பண்றதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது குக்கர்ல பண்றதுக்கு. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். ரைஸ் எவ்வளவு எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. நான் வந்து நிறையவே போடுறேன். போதும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுன்னா அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில போய் பிடிக்கும். அதனாலதான் தக்காளி போடணும். ஏன்னா தக்காளி வேகும் போது வந்து கொஞ்சம் நீர் போத்த மாதிரி ஆயிரும் இல்லையா, அப்ப வந்து ஈவன் ஆயிரும்.
தக்காளி போட்டாலே வந்து கீழே வந்து அடி பிடிக்காது. பாத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வெந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத பாக்குறேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம புதினா மல்லிச்செடியை அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இப்போ வந்து எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி, அவ்வளவுதான். இந்த 3 மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை வாடை போற வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்குள்ள வந்து நான் முட்டையும் ஃப்ரை பண்ண போறேன். தட்டி வச்சுட்டேன் கடாயை. அதுல வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 8 முட்டைங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் வந்து நிறைய ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ஆயில் நினைச்சிடாதீங்க. அந்த ஆயில் வந்து ரொம்ப இதானதுக்கு அப்புறம் எல்லா ஸ்பைசஸையும் போட்டு எக்க வந்து 3 தான் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. 3 சைட்லயும் வந்து கீரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்க வந்து ஆட் பண்ணிடுங்க. அதை 2 மினிட்ஸ் வந்து சும்மா லைட்டா ஒரு மாதிரி சாட்டரைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் மசாலாவும் பச்சை வாடை போற வரைக்கும் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி எவ்வளவு வேணுமோ அதை ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸை போடுங்க. சீரக சப்பானா 1:2 அப்படிங்கிற மாதிரி தான், நார்மல் அரிசி மாதிரியே தான். இதே பாஸ்மதினா 1க்கு 1.5 போட்டா போதும், தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டா வந்துடும். ஒரு சிலர் வந்து இந்த சீரக சப்பாவுக்கும் வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்கிறாங்க. எங்களுக்கு கரெக்டா தான் வரும், அதனால நாங்க அந்த அளவே அப்படியே ஊற்றிடுறோம். இப்போ வந்து இதுல ஸ்பைசஸ் அதிலே வந்து சிம்ல வச்சுட்டு எல்லா ஸ்பைசஸுமே போடலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூள் இல்ல, மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு, சால்ட். இது வந்து கறியிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்படியே முட்டை இது பண்ணிடணும். லைட்டா வந்து இது சூழ்ல இதான உடனே முட்டையை ஆட் பண்ணிருங்க. இது அடுப்புல இதுவும் இதாகிட்டு ஹைட்ல செய்யறா. இது வந்து எக்க வந்து ஆட் பண்ணிடலாம். ஒன்னாவும் 3 ஸ்லைஸா போடுங்க. ஏன்னா 3 கோடு போட்டாதான் அந்த ஈவனா வந்து அந்த மசாலா உள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகி உள்ள இறங்கும். இல்ல நீங்க வெறுமனே அப்படியே முட்டையை ஊற்றி போட்டுருந்தீங்கன்னா அந்த மசாலா மேலதான் இருக்க தவிர உள்ளுக்க போயிருக்காது. டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி, டேஸ்டே இல்லாம ஒரு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்பைசிஸா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அடியில பிடிக்கல பாத்தீங்களா? ஏன்னா தக்காளி வந்து வதங்க வந்து ஒரு தண்ணி ஃபார்ம் பண்ணும், தண்ணி வர மாதிரி. அதனால வந்து அடியில பிடிக்காது. இதே வெங்காயம் மட்டும் இருந்து நீங்க இஞ்சி பூண்டை போட்டுட்டீங்கன்னா எவ்வளவு சிம்ல வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து பிடிச்சிருந்தே இருக்கும். இப்ப புதினாவையும் மல்லிச்செடியும் நான் அரைச்சு ஊத்திட்டேன். இப்படி ஊத்தினா நல்லா இருக்கும் பிரியாணி. அதை எடுத்து வைக்க தேவையில்லை. ஏன்னா புதினா மல்லிச்செடியில நிறைய வந்து சத்து இருக்கு இல்லையா? அதனால வந்து வேஸ்டா தூக்கி போடுவாங்க என் பக்கத்துல. அதனால நான் அரைச்சு தான் ஊற்றுவேன். லாஸ்ட்ல வேணும்னா நம்ம கொஞ்சமா இது பண்ணிக்கலாம். இப்ப தயிர் வந்து ஒரு செகண்ட்ல கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் அப்படி தயிர் நமக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். தயிர் நல்லா ரொம்ப புளிக்காததாகவும் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு மாதிரி தெரல் சில தயிர்லாம் இருக்கும், அந்த மாதிரி இதை ஊத்தாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்க அடுத்த சிம்ல தான் இருக்கு, கொஞ்சம் கூட இருந்துச்சு. தயிர் போதும் எங்களுக்கு. அரிசி ரொம்பங்கிறதுனால தான் நாங்க தயிர் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கோம். நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் வந்து கொஞ்சம் கம்மியா ஊற்றும். எந்த அளவுக்கு குக்கா இருக்குங்களா பாருங்க. இதுல வந்து இப்ப நான் எவ்வளவு ரைஸ் எடுத்துருக்கணும் அதுக்கு 2 மடங்கு தண்ணி வந்து ஊத்துறேன். இவ்வளவு தண்ணி நினைக்காதீங்க, தண்ணி வந்து அந்த அளவுக்கு வேணும். நாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரைஸ் போட்டுருக்கோம். நாங்க சொன்னோம் இல்லையா 2 வேளைக்குங்கிறதுனால தண்ணி நிறைய ஊற்றோம். நீங்க எவ்வளவு வேணுமோ, சீரக சம்பானா 1:2, நார்மல் சாப்பாடு அரிசினாலும் 1:2, இதே பாஸ்மதினா மட்டும் 1:1.5, 1:1.5. இது வந்து நான் 4.5 டம்ளர் இது பண்ணதுனால இதுக்கு வந்து 9 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ரைஸ் வந்து 4.5 டம்ளர் அப்படியே டபுள் மடங்கு 9. அவ்வளவுதான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸை போடலாம். இப்போ முட்டையும் ஃப்ரை ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. இதை வந்து தண்ணி கொதிச்சு அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து இதை போட்டு ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி 2 விசில். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி ஆனதுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க, உதிரி உதிரியாகவும். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிங்கிறதுனால நிறைய ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ மாம்பழம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சம்மருக்கு நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோம். மாம்பழம், தயிர் பச்சடி, எக்கு, பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.